Hello guys, this is the 9th video of the basic level spoken English. இந்த சீரீஸுக்காகவே தனியானதொரு பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது. அங்கு முதல் 8 வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். Welcome back to English Mode. Yes, study the pictures. சிறுவனிடம் ஒரு பந்து இருக்கிறது என்று எப்படி சொல்லலாம்? The boy has a ball. The boy has a ball. அவர்களிடம் ஒரு அழகிய வீடு இருக்கிறது. They have a beautiful house. They have a beautiful house. The boy has a ball. They have a beautiful house. இவை present tense, நிகழ்காலத்தில் இருக்கின்றன. ஸோ present tenseல் யாராவது அல்லது ஏதாவது வைத்திருத்தல் என்பதை வெளிப்படுத்த have மற்றும் has என்ற verbs பயன்படுத்தப்படுகின்றது. I have, we have, you have, the students have, the children have, he has, she has, it has, the boy has, the girl has. Next, என்னிடம் ஒரு கார் இருந்தது. I had a car. I had a car. எங்களுக்கு ஒரு மாலை வகுப்பு இருந்தது. We had an evening class. We had an evening class. அவனுக்கு சில நண்பர்கள் இருந்தார்கள். He had some friends. He had some friends. இந்த sentences எல்லாம் past tense, இறந்த காலத்தில் இருக்கின்றன. ஸோ past tenseல் யாராவது அல்லது ஏதாவது வைத்திருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்த had என்ற verb-ஐ நாங்கள் பயன்படுத்தியிருக்கின்றோம். நெக்ஸ்ட், அவர்களுக்கு நாளை ஒரு மீட்டிங் இருக்கும். They will have a meeting tomorrow. They will have a meeting tomorrow. அவனுக்கு அடுத்த வாரம் ஒரு பரீட்சை இருக்கும். He will have an examination next week. He will have an examination next week. இந்த சென்டென்சஸ் எல்லாம் ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தில் இருக்கின்றன. ஸோ ஃபியூச்சர் டென்ஸில் யாராவது அல்லது ஏதாவது வைத்திருக்கும் என்பதை வெளிப்படுத்த will have எனும் verb பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஓகே காய்ஸ், 3 காலத்துக்குமான verb ஃபார்மை நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீர்கள். இப்போது நான் 3 காலங்களையும் உள்ளடக்கி 20 தமிழ் வாக்கியங்களை தரப்போகின்றேன். அவற்றினை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் செய்து பாருங்கள். வீடியோவின் இறுதியில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு தரப்படும். உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். உனக்கு காய்ச்சல் இருந்தது. அவனிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது. என்னிடம் அடுத்த வருஷம் ஒரு கார் இருக்கும். அவளுக்கு இங்கே வர நேரம் இருக்கிறது. எனக்கு அங்கே நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு போதிய அளவு நேரம் இருக்கிறது. எமது பாடசாலை புது கட்டிடத்தை கொண்டிருக்கும். அவர்களுக்கு நேற்று ஆன்லைன் வகுப்புகள் இருந்தன. உனக்கு நீளமான கூந்தல் இருக்கும். அவன் சொல்ல ஏதோ இருக்கிறது. எனக்கு போன மாதம் ஒரு பிரச்சனை இருந்தது. அவனுக்கு நேற்றிரவு தலைவலி இருந்தது. அதனிடம் ஒரு நீண்ட வாள் இருக்கிறது. அவளிடம் போதிய அளவு பணம் இருக்கிறது. எனக்கு நாளை ஆன்லைன் வகுப்புகள் இருக்கும். அவனுக்கு கூட பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். உனக்கு அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அவனுக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு அடுத்த மாதம் ஒரு அசைன்மெண்ட் இருக்கும். ஓகே, வீடியோவை போஸ்ட் செய்துவிட்டு ஒவ்வொரு தமிழ் வாக்கியங்களையும் நீங்கள் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் செய்து பாருங்கள். ஒவ்வொரு தமிழ் வாக்கியங்களுக்குமான ஆங்கில சென்டென்ஸ்களை நீங்கள் வீடியோவை போஸ்ட் செய்துவிட்டு நீங்கள் ஃபார்ம் செய்து பார்த்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். இப்போது நாங்கள் ஆன்சர்ஸை பார்க்கலாம். எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். I have a brother. I have a brother. உனக்கு காய்ச்சல் இருந்தது. You had a fever. You had a fever. அவனிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது. He has some money. He has some money. என்னிடம் அடுத்த வருஷம் ஒரு கார் இருக்கும். I will have a car next year. I will have a car next year.
அவளுக்கு இங்கே வர நேரம் இருக்கிறது. She has time to come here. She has time to come here. எனக்கு அங்கே நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். I had a lot of friends there. I had a lot of friends there. எங்களுக்கு போதிய அளவு நேரம் இருக்கிறது. We have enough time. We have enough time. எமது பாடசாலை புது கட்டிடத்தை கொண்டிருக்கும். Our school will have a new building. Our school will have a new building. அவர்களுக்கு நேற்று ஆன்லைன் வகுப்புகள் இருந்தன. They had online classes yesterday. They had online classes yesterday. உனக்கு நீளமான கூந்தல் இருக்கும். You'll have long hair. You'll have long hair. அவன் சொல்ல ஏதோ இருக்கிறது. He has something to say. He has something to say. எனக்கு போன மாதம் ஒரு பிரச்சனை இருந்தது. I had a problem last month. I had a problem last month. அவனுக்கு நேற்றிரவு தலைவலி இருந்தது. He had a headache last night. He had a headache last night. அதனிடம் நீண்ட வால் இருக்கிறது. It has a long tail. It has a long tail. அவளிடம் போதிய அளவு பணம் இருக்கிறது. She has enough money. She has enough money. எனக்கு நாளை ஆன்லைன் வகுப்புகள் இருக்கும். I will have online classes tomorrow. I will have online classes tomorrow. அவனுக்கு கூட பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். He has siblings. He has siblings. உனக்கு அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. You had a garden there. You had a garden there. அவனுக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள். He has close friends. He has close friends. எங்களுக்கு அடுத்த மாதம் ஒரு அசைன்மெண்ட் இருக்கும். We will have an assignment next month. We will have an assignment next month. Okay guys, keep practicing and I'll meet you soon.